ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை மையமாக வச்சு நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுட்ருக்கோம். நிறைய பேர் நீங்கள் கற்றுக்கிற வாக்கியங்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுறது எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஸோ கமெண்டில் எழுதுகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவிலையும் நாம் டெய்லி பயன்படுத்தக்கூடியதான தமிழ் வார்த்தையான மறந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாம். மறந்து விட்டேன் இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஃபார்காட் அப்படின்னா மறந்து விட்டேன், நான் மறந்து விட்டேன். நீ மறந்து விடு இதை நம்ம இங்கிலீஷில் யூ ஃபார்கெட் அப்படின்னு சொல்லணும். யூ ஃபார்கெட் அப்படின்னா நீ மறந்து விடு. நான் மறக்க மாட்டேன் இதை நம்ம இங்கிலீஷில் ஐ வில் நாட் ஃபார்கெட் அப்படின்னு சொல்லணும். நான் மறக்க மாட்டேன், ஐ வில் நாட் ஃபார்கெட். நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் இது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ வில் நெவர் ஃபார்கெட். நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஸோ இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறதான தமிழ் வாக்கியங்கள் நம்ம டெய்லியுமே பயன்படுத்தக்கூடியதான வாக்கியங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கோங்க. நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா நான் சொல்ல மறந்து விட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ ஃபார்காட் டு சே. நான் சொல்ல மறந்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன் நான் போக மறந்து விட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ ஃபார்காட் டு கோ. நான் போக மறந்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன் நான் வர மறந்து விட்டேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ ஃபார்காட் டு கம். நான் வர மறந்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன் நான் சாப்பிட மறந்து விட்டேன். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஃபார்காட் டு ஈட். நான் சாப்பிட மறந்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன் நான் குளிக்க மறந்து விட்டேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ ஃபார்காட் டு டேக் அ பாத். நான் குளிக்க மறந்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன் நான் கொடுக்க மறந்து விட்டேன். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஃபார்காட் டு கிவ். நான் கொடுக்க மறந்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன் நான் குடிக்க மறந்து விட்டேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ ஃபார்காட் டு ட்ரிங்க். நான் குடிக்க மறந்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன் நான் விளையாட மறந்து விட்டேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ ஃபார்காட் டு ப்ளே. நான் விளையாட மறந்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன் நான் படிக்க மறந்து விட்டேன். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஃபார்காட் டு ஸ்டடி. நான் படிக்க மறந்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன் நான் பார்க்க மறந்து விட்டேன். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஃபார்காட் டு see. நான் பார்க்க மறந்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன் நான் கழுவ மறந்து விட்டேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ ஃபார்காட் டு வாஷ். நான் கழுவ மறந்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன் நான் வாங்குவதற்கு மறந்து விட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஃபார்காட் டு பை. நான் வாங்குவதற்கு மறந்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன் நான் எடுப்பதற்கு மறந்து விட்டேன். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ ஃபார்காட் டு டேக் இட். நான் எடுப்பதற்கு மறந்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன் நான் பழையதை மறந்து விட்டேன். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ ஃபார்காட் டு பாஸ்ட். நான் பழையதை மறந்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன் நான் வேலை செய்ய மறக்க மாட்டேன். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ வில் நாட் ஃபார்கெட் டு ஒர்க். நான் வேலை செய்ய மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன் அவரிடம் சொல்ல மறக்க மாட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா
I will not forget to tell him. I will not forget to tell him. அவரிடம் சொல்ல மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன். அங்கு போக மறக்க மாட்டேன். அங்கு போக மறக்க மாட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா I will never forget to go there. I will never forget to go there. அங்கு போக மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன். இங்கு வருவதற்கு மறக்க மாட்டேன். இங்கு வருவதற்கு மறக்க மாட்டேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா I will never forget to come here. I will never forget to come here. நான் இங்கு வருவதற்கு மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன். மதியம் சாப்பிட மறக்க மாட்டேன். மதியம் சாப்பிட மறக்க மாட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா I will not forget to eat lunch. I will not forget to eat lunch. நான் மதியம் சாப்பிட மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன். குளிப்பதற்கு மறக்க மாட்டேன். குளிப்பதற்கு மறக்க மாட்டேன். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா I will not forget to take a bath. I will not forget to take a bath. குளிப்பதற்கு மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன். நான் காஃபி குடிக்க மறக்க மாட்டேன். நான் காஃபி குடிக்க மறக்க மாட்டேன். இதை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா I will never forget to drink coffee. I will never forget to drink coffee. நான் காஃபி குடிக்க மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன். அவர்களுக்கு கொடுக்க மறக்க மாட்டேன். அவர்களுக்கு கொடுக்க மறக்க மாட்டேன். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா I will not forget to give them. I will not forget to give them. அவர்களுக்கு கொடுக்க மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன். விளையாட மறக்க மாட்டேன். விளையாட மறக்க மாட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா I will never forget to play. I will never forget to play. விளையாட மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன். நான் படிக்க மறக்க மாட்டேன். நான் படிக்க மறக்க மாட்டேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா I will never forget to study. I will never forget to study. நான் படிக்க மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன். அவர்களை பார்க்க மறக்க மாட்டேன். அவர்களை பார்க்க மறக்க மாட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா I will never forget to see them. I will never forget to see them. நான் அவர்களை பார்க்க மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன். காய்கறி வாங்க மறக்க மாட்டேன். காய்கறி வாங்க மறக்க மாட்டேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா I will not forget to buy vegetables. I will not forget to buy vegetables. காய்கறி வாங்க மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன். பணம் எடுக்க மறக்க மாட்டேன். பணம் எடுக்க மறக்க மாட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா I will not forget to take money. I will not forget to take money. பணம் எடுக்க மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன். பழையதை மறக்க மாட்டேன். பழையதை மறக்க மாட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா I will never forget the past. I will never forget the past. நான் பழையதை மறக்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் மறந்து விட்டேன், மறக்க மாட்டேன் இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.